சென்னை மதுரவாயல் பகுதியில் போக்குவரத்து காவலர் தாக்கியதில் காயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மதுரவாயல் பகுதியில போக்குவரத்து காவலர் ஒருவர் ஆட்டோ ஓட்டுநரை சராமரியாக தாக்கியதால உடல்நிலை பாதிக்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பா அயப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஆதிஷ் என்ற 28 வயது நபர் இன்று திருமண நிகழ்வு ஒன்றுக்காக மதுரவாயல் அருகே வந்ததாகவும் திருமணத்தை சவாரியை இறக்கிவிட்டு பூந்தமல்லி ஐரோடு வழியாக யூட்டன் இருக்கும் போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ஆறுமுகம் என்ற காவலர் அவரை தடுத்து நிறுத்தியதாகவும் விதிமுறைகளை மீறி இந்த பக்கமாக செல்வதாக கூறி தடுத்து நிறுத்ததாகவும் அப்பொழுது ஆட்டோ ஓட்டுநருக்கும் காவலருக்கும் தகராறு ஏற்பட்டு வாக்குவாதம் ஏற்பட்டு ஆட்டோ ஓட்டுநரை காவலர் ஆறுமுகம் சராமரியாக தாக்கியதாகவும் பூட்ஸ் காலாகவும் கையில் வைக்கின்ற பைப்பாலம் தாக்கியதாகவும் இதில் காயமுற்ற அவர் சுருண்டு அங்கே விழுந்த போது அந்த வழியாக வந்த வாகன ஓட்டிகள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்கிறார்கள். போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணைகளை பாதுகாப்பு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் ஆறுமுகத்தின் காலில் இந்த ஆட்டோ ஓட்டுநரை ஏற்றியதாகவும் அதனால் ஏரிக்கரை வரை விரட்டி சென்று ஆறுமுகம் ஆட்டோ ஓட்டுநரை கடுமையாக தாக்கியதாகவும் உதவியான தலைமையிலான போலீசார் தற்போது காவலர் ஆறுமுகத்திடம் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கண்ட்ரோல் ரூமில் ஓட்டுநராக பணியாற்றி வந்ததாகவும் தற்போது 1.5 மாதத்துக்கு முன்பாக தான் மதுரவாயல் டிராபிக் போலீஸுக்கு மாறுதலாகி வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணை நடைபெற்றக்கூடிய நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் ஆதிஷ் கடுமையான காயங்களோடு தற்போது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். பைப்பாலும் கால்களாலும் பூட்ஸ் காலாலும் தன்னை எட்டி வைத்ததாக ஆட்டோ ஓட்டுநர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது குறித்து உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.